Hello aspirants, welcome to the TN Makers YouTube channel. அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட்டா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த இயர் எக்ஸாம் கிராக் பண்ண அவ்வளோ வேகன்சிஸ் இந்த வருஷம் வரப்போகுது. ரிப்பீட்டர்ஸ் இருந்தால் டெஃபினெட்லி இந்த வருஷம் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் வீடியோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ் இது. நீங்கள் பிகினராக இருந்தால் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ரிப்பீட்டர்ஸில் 2 கேட்டகரியாக பிரிக்கிற ஏஜ் 28க்கு கீழே இருக்கிறவங்க ரிப்பீட்டர்ஸ், ஏஜ் 28க்கு மேலே இருக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ஏஜ் குரூப் 32 கிட்ட நெருங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது 3 விதமாக இந்த வீடியோவை பிரிச்சிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் உங்களுடைய லாஸ்ட் ஆப்ஷன் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸாக இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் எழுதக்கூடிய எக்ஸாம். பட் நீங்கள் ப்ரிப்பரேஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக இப்போ ஏப்ரல் 1 இல்லைன்னா ஏப்ரல் மிடில் ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஏப்ரல் மிட் மேலே ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் உங்களுக்கு வரப்போகுது அப்கமிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஐஓபியிலையும் கனரா பேங்க்லையும் நோட்டிஃபிகேஷன் எல்பிஓக்கு இன்னும் வரப்போகுதுன்ட்டு. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக கிடைச்ச டேட்டா தான், அக்யூரேட் டேட்டா கிடையாது. நான் இன்னும் கிராஸ் வெரிஃபை பண்ணலை, எனக்கு கோல்டு இருக்கிறதுனால இந்த பக்கமே வரல. ஸோ இந்த டேட்டா எனக்கு கிடைச்சிட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்பிஓ எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த 2 எக்ஸாமுக்கும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஐஓபி எல்பிஓ முன்னாடியே வருது, ஸோ அதுக்கு நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே சார், நான் பார்த்தீங்கன்னா பிகினரில் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டிக் போட்டிருக்க 3 டேட்டும் கன்ஃபார்மாக டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸை முடித்த கையோட ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட் உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க ஐஓபி வர. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் பெரிய எக்ஸாம், இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே பெரிய கேப் விட்டுருவாங்க. அந்த தப்பை நீங்கள் மீடியேட்டர் அதாவது ரிப்பீட்டர்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்ஓபியோடைய எக்ஸாம் இருக்கு இல்லையா, டெஃபினெட்லி இந்த எல்லா எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். 2 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டிஎன் பேங்கர்ஸ் அண்ட் டிஎன் மேக்ஸ். 2 சேனல்லையுமே நம்ம கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்போம், பார்த்து வச்சுக்கோங்க. அது டச்சில் இருந்தீங்கன்னாவே பெட்டர், நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. ஸோ பேங்கிங் தான் உங்களுக்கு முக்கியமான பார்ட் இதில் கேட்கக்கூடிய சிஏல. அண்டு ரொம்ப அர்த்தமெட்டிக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கும். நீங்கள் எழுதிருப்பீங்க எல்பிஓ எக்ஸாம்ஸ் எல்லாம். ஸோ இந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம அர்த்தமெட்டிக் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி மாடரேட் லெவல் ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஓகேங்களா, அடுத்த வருஷம் வரப்போகுது. ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ், ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் உங்களுக்கு அர்த்தமெட்டிக்கோட நீட் இருக்குது. கட்டாக கிராக் பண்ணால் நம்ம அங்கே 4-5 சம் அட்டன் பண்ணி ஆக வேண்டும். அதே மாதிரி இப்போ கேட்ட எஸ்பிஐ பிஓ ஒன்று தெரிஞ்சிருக்கோம், அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்துச்சுன்னு. ஸோ டிஎன் மேக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ஆஸ்பிரண்டாக இருந்தால் அர்த்தமெட்டிக் சம்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அதோடு சேர்ந்து பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே புள்ளி விவரமாக படித்து வச்சுக்கோங்க. எல்பிஓ எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? பிகினராக இருந்தால் நீங்கள் சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் கற்றுக்க இந்த இந்தியன் பேங்க் எல்பிஓ எக்ஸாமை யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஆர்ஆர்பி பிஓ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐக்கு பிஓ, எஸ்பிஐ கிளர்க், இந்த 6 எக்ஸாமும் நெத்தியில் அடித்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்க பிகினர்ஸ். டைரக்டாக நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் படிக்கிறதுனா அது வேலைக்கே ஆகாது. ஈவன் நீங்கள் எல்பிஓ எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கூட ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கல, ப்ராப்பரான வேலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க், எஸ்பிஐ பிஓ கிளர்க்கில் அடி வாங்குவீங்க பிகினர்ஸ். அந்த தப்பை நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போயே எக்ஸாம் எல்பிஓ, இந்த எல்பிஓ எக்ஸாமை ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க. ஈவன் எல்பிஓ எக்ஸாம் வரலன்னா கூட உங்களுக்கு எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம் வரப்போகுது, டெஃபினட்டாக வரப்போகுது. இந்த ஏஏஓ எக்ஸாமுக்காச்சும் படிங்க.
வேக்கண்ட் கம்மியாக இருக்குது, நான் கிளியர் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை, அந்த பாயிண்ட்டுக்கே நீங்கள் பிகினர்ஸ் போகக்கூடாது. உங்களுடைய ஒரே குறிக்கோள் சிலபஸ், பேட்டர்ன் அண்டு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, இது 3ஐயும் கரைச்சக்கூடியதாக தான் இருக்கணும் அடுத்த 4 மாதத்துக்கு. அதுக்கு அடுத்த 4 மாதம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பெர்ஃபார்ம் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, ஆகஸ்டில் அல்ல ஜூனில் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க, ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த எழுதக்கூடிய எக்ஸாம் ஆகஸ்ட்டில் தான் இவங்க என்னவே பண்ணுவாங்கன்னா பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க பேட்டர்னை பற்றி தெரிஞ்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த இயருக்கான எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிடும். அடுத்த இயர் தான் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது. டிஎன் பேங்கர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், டிஎன் பேங்கர்ஸ் வீடியோ பார்த்த யாரும் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்த்துருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சதும் வரக்கூட 6 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும். 6 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 3-4 மெயின்ஸ் கிளியர் பண்ணுங்கள், இன்டர்வியூ கிளியர் பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓகேங்களா? தெளிவாக சொல்கிறேன். புதுசாக வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய வேகம் ஒன்ஸ் நீங்கள் அரைக்குறை சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அரையும் குறையுமா தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா சீனியர்ஸும் கேட்டு பாருங்கள், பிகினர்ஸில் இந்த ஆர்வம் இப்போ இருக்காது. ஓகேங்களா? ஒரு வீடியோ பார்க்க மனசு வருமா? பிகினருக்கு இருக்கக்கூடியது எவ்வளோ நேரம் இருந்தாலையும் எவ்வளோ மணி நேரம் இருந்தாலையும் சாப்பிடாம தூங்காமனா கூட உட்காந்து படிப்பாங்க ஆரம்பத்தில். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆகஸ்ட்டில் எக்ஸாமில் என்ட்ரு ஆகும்போது சிஏ ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு வந்து மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட், மெயின்ஸ்க்கான ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குமே தவிர அப்போ தான் நான் மெயின்ஸ் தான் என்னென்னு படிக்கிறேன், சிஎன்னால என்னென்ன அப்போ தான் படிக்கிறேன்ற வேலை இருக்கக்கூடாது. சரிங்களா? தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குறாங்க. ஃபர்தராக உங்களுக்கு நான் எல்லா கைடன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எக்ஸாம் கேலண்டர். ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே செகண்ட் நோட். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன். இந்த டிக் பண்ணி இருக்குது கன்ஃபார்ம்டு. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எக்ஸாம் கன்ஃபார்ம் டேட். மீது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். நான் இதோட அத்தன்டிசிட்டி என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உடம்புக்கு சைடில் இருந்தாலும் நான் அதை பண்ண முடியல. ஓகேங்களா? பட் இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இது நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திரும்ப சொல்கிறேன். அண்டு இன்னொரு டேட்டா, இந்த ஏஜ் 32+ இருக்கிறவங்க என்ன பண்ணுறது சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 32+ல் இப்போ இன்னொரு 4 மாதத்தில் உங்களுக்கு 32 ஆகிடும் அப்படின்றவங்களுக்கு. பட் ஆனால் நான் எக்ஸாம் கிராக் பண்ணுற இடத்துல இருக்கேன். என்னோடய ஏஜ் பார் இன்னும் 4 மாதத்தில் முடிய போகுது, 5 மாதத்தில் முடிய போகுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் வரப்போகுது இல்லையா? எப்போ வரப்போகுது உங்களுக்கு? அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை ஏப்ரல் 1ஆம் தேதி தான் உங்களுக்கு கட் ஆஃப் டேட் வைப்பாங்க. ஓகேங்களா? இதை பாருங்க, எஸ்பிஐ பிஓ எந்த மந்தில் உங்களுக்கு தோராயமாக வரப்போகுது அப்படின்னா அக்டோபரில் மெயின்ஸ் வரப்போகுது. ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு முன்னாடியே வரும் பாருங்க. எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் செப்டம்பரில் வரப்போகுது. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் அக்டோபரில் வரப்போகுது. ஓகேங்களா? எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் உங்களுக்கு நவம்பரில் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு செப்டம்பர் நவம்பரில் எக்ஸாம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வைக்க மாட்டாங்க. ஏப்ரல் 1 தான் வைப்பாங்க மேக்ஸிமம். இது மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ ஏப்ரல் 1க்குள்ளே உங்களுக்கு 32 ஏஜ் கிராஸ் ஆகலை அப்படின்னா உங்களால் அடுத்த வருஷம் எஸ்பிபிஓவை எழுத முடியும். அண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்ஆர்பி பிஓக்கு ஜூன் 1 கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது, கட் ஆஃப் ஏஜ். ஓகேங்களா? அப்போ ஜூனுக்குள்ளே 32 கிராஸ் பண்ணலாம் கூட உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ அப்பியர் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் ஏஜ் பார் முடிஞ்சிச்சு, இப்போ இருக்கக்கூடியதான் லாஸ்ட் ஆப்ஷன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 3-4 ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட இருக்குது. பட் ஆனால் இதை விட்டால் எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகவே முடியாதா அப்படின்னு கேட்டால் டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குரூப் 4க்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஐ திங்க் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த குரூப் 2க்கும் 37 39 தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் படித்த இந்த இடத்துல நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. 37 39 இருக்கும். குரூப் 4க்கு ஏஜ் லிமிட் கிடையாது. அம்மா பொண்ணு சேர்ந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ
ஏஜ் அதிகமாக இருக்குது, இப்போ நான் காம்படிஷன் ஃபீல்டு இல்லை என்ட்ரு ஆகலாமான்றவங்க டிஎன்பிசிக்குள்ளே என்ட்ராங்க. ஏஜ் கம்மியாக இருக்குது, 28 பக்கத்தில் இருக்குது, பட் எனக்கு எக்ஸாம் கிராக் பண்ண ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்கலாம். 32 வயசு பக்கத்தில் இருக்குது, இன்னும் ஏஜ் பார் ஆகலைன்னக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா எஸ்பிஐ பிஓ ஆர்ஆர்பி பிஓவை ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த எந்த ஒரு டிசிஷனும் எடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு இந்த தொண்டை வலி, பையனுக்கு வீட்டில் எல்லாருக்கும் ஃபீவர் இருக்குது, அம்மா வீட்டுக்கு ஒய்ஃப்லேருந்து எல்லாருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இருந்ததால் என்னால் கண்டென்ட் ரெடி பண்ண முடியல. டெஃபினெட்லி ரெடி ஆகிட்டு உடனே உங்களுக்கு கண்டென்ட்டாக வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.